கொஞ்ச நாளா நம்ம தற்குறிகளையே கவனிச்சுட்டு வந்ததுனால இந்த தற்குறி தம்பிகளை கவனிக்காம விட்டுட்டோம். ஆக்சுவலா எலெக்ஷன் அப்படின்னாலே கலெக்ஷன் போடுறதுதான் அவங்க வேலை, அதை அவங்க கரெக்டாவும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதை தாண்டியும் சில காமெடியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. நமக்கு ரொம்ப வருஷமா என்டர்டைன்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தது இந்த நாத்தாக்கா தானே. திடீர்னு தம்பி தற்குறிகளை விட தற்குறிக தம்பிகள்லாம் அதிகமா வந்ததுனாலதான் கொஞ்சம் டைவர்ட் ஆகி அந்த பக்கம் போயிட்டோம். ஓ, டைவர்ட் ஆயிட்டனா? இதுதான் நம்ம கிட்ட இருக்க பிரச்சனை. அவ்வளவு கோவங்க. இத சொன்னது யாரு? நம்ம தற்குறி ஆதவர்ச்சுனா. சரி, இப்ப நம்ம அங்க போக வேண்டியது இல்ல. பழைய தம்பி தற்குறிகள் இருக்காங்கல்ல, நாத்தாக்கா, அவங்க கிட்ட போவோம். அதுல இடுமாவனங்கார்த்தின்னு ஒருத்தர், 2 பேர் இல்லைங்க, ஒருத்தர் தான். ஐயோ, தம்பி பேச ஆரம்பிச்சிட்டாருன்னு வைங்களேன். தம்பிக்கு அப்படியெல்லாம் பேச சொல்லி கொடுத்தது வேற யாரும் இல்லைங்க, நம்ம சில்ற பையன் தானுங்க. அப்புறம் இந்த பேட்டியில தம்பி ஒரு பேட்டி கொடுத்துக்கிறாரு. சின்ன சின்ன கட்சிக்கெல்லாம் அவ்வளோ கொடுக்கறப்ப 8% வாக்க வச்சிருக்கிற நாத்தாக்காவினுடைய சந்தை மதிப்பு தெரியுமா? அதாவது நாத்தாக்காக்கு இருக்கிற அந்த ஓட் பேங்க் இருக்குல்லங்க, அந்த ஓட் பேங்க்கு இருக்கிற சந்தை மதிப்பு 2000 கோடி. அப்ப 2000 கோடியா? 2000 கோடி கொடுத்து அந்த மார்க்கெட்டிங் வேல்யூவை இவங்கிட்ட கேக்குறாங்களாமா. நாம் தமிழக கட்சி கொண்டிருக்கிற 8.2 விழுக்காடு வாக்குக்கு இன்னைக்கு நம்ம வெளிப்பட சொல்லணும்னா 2000 கோடி சந்தை, 2000 கோடி தேர்தல் சந்தை. அந்த 2000 கோடி மார்க்கெட் வேல்யூ இவங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னா, மக்கள் இவங்களுக்கு வாக்கு செலுத்தி இருக்கிறாங்கல்ல, மக்கள் எந்த மக்கள்னு தெரியுமா? அதையே அவங்களே பல தடவை சொல்லி இருக்கிறாங்க. காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டவங்க இவங்களுக்கு இல்ல, திமுக அதிமுக கிட்ட காசே வாங்கினாலும் அவங்களுக்கு ஓட்டு போடாம இவங்களுக்கு ஓட்டு போட்டாங்கல்ல. அதாவது காசை வாங்கிட்டு காசு கொடுத்தவங்களுக்கு ஓட்டு போடாம இவங்களுக்கு ஓட்டு போட்டாங்கல்ல. அதாவது காசு வாங்குறப்ப உங்களுக்கு தாங்க ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போடாம இவங்களுக்கு போட்டாங்கல்ல. அந்த மக்களை காமிச்சு இவன் சொல்றான், இவன் கட்சிக்கு 2000 கோடி சந்தை மதிப்பாமா. 2000 கோடி தேர்தல் சந்தை. எப்படிங்க சொல்றீங்க? எப்படி சொல்லுவீங்க? இப்ப பாருங்க, சரவணம்பட்டியில ஒரு சென்ட் எவ்வளவுங்க விலை? 20 லட்சங்க. 20 லட்சம்னா சும்மா நீ அடிச்சு விடுவியா? நேத்து ஒருத்தர் கேட்டுட்டு போனாரு, 1 பவுன் தங்கத்தோட விலை 1 லட்சத்துக்கு மேல தாண்டிடுச்சுங்க. எப்படி வாங்கிட்டு போறாங்க, காசு குடுக்கறாங்க, எடுக்கிறாங்க, போறாங்க. அப்புறம் எப்படி உங்களோட மார்க்கெட்டிங் வேல்யூ 2000 கோடி அப்படின்னு சொல்றீங்க? அப்படின்னா பேரம் பேசி இருக்கிறாங்க. எங்க வச்சு பேரம் பேசினாங்க? கட்சியினுடைய தலைமை அலுவலகத்துல வச்சா, இல்ல சீமானுடைய பனையூர் வீட்டுல வச்சா, இல்ல இவன் கிளம்பி எங்கேயாவது போவான்ல அங்க வச்சா. இந்த 1000 கோடிக்கு மேல வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சது ரஜினியை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான். அப்ப ரஜினியை பாக்குறதுக்கு சீமான் போகும்போது இடுமாவனங்கார்த்தி கூட போலாங்கிறது இடுமாவனங்கார்த்திக்கே நல்லா தெரியும். இப்போ உங்ககிட்ட நேரடியா ஒரு கேள்வி கேட்கணும்னா, உங்ககிட்ட பேரம் பேசுனது யாரு அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்கலாம். அது மெதுவா கூட கேட்டுக்கலாம். இந்த பேரம் பேசுறப்ப யாரெல்லாம் பக்கத்துல இருந்தீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. உதாரணத்துக்கு சீமான் லெஃப்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு, ரைட் சைட்ல கயல்விழி உட்கார்ந்துருக்காங்க. சீமானுக்கு லெஃப்ட் சைட்ல இடுமாவனங்கார்த்தி உட்கார்ந்துருக்கிறான். கயல்வெளிக்கு ரைட் சைட்ல சாட்டை துரைமுருகன் உட்கார்ந்துருக்கான். இடுமாவனங்கார்த்திக்கு பின்னாடி கார்த்திகா உட்கார்ந்துருக்காங்க. சாட்டைக்கு பின்னாடி தாரிகா சல்மான் உட்கார்ந்துருக்காங்க. அதுவும் போக வித்யா வீரப்பன் முல்ல, அப்படி எல்லாருமே சுத்தி உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாம் பேரம் பேசுறத பாத்துருக்காங்க. நம்ம பார்க்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா நம்ம எல்லாம் திட்டுற ஆளுங்க. ஆனா இப்படி பேசி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்போ இப்படி இவங்க எல்லாம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் போது இந்த கேமரா தான் அந்த ஆள்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேமரா கிட்ட எந்த ஆள் இருக்காங்க அப்படின்னு நம்ம யாருக்குமே தெரியாது. நமக்கு மட்டும் இல்லைங்க, அங்க இருக்கிற யாருக்குமே தெரியாம போனதுதான் இங்க ஆச்சரியம். இப்ப வேணா அந்த பேரத்தை சும்மா அப்படி நான் காட்டுறேன், நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. சீமான் 1500 கோடி ஒரே விலை, நீங்க முடிவு பண்ணுங்க. சார், இதெல்லாம் 1.1, 2.2, 3.3, 6.6 வரையும் வர்றதுக்கு இது ஓகே. நாங்க 8.3ங்க. சின்ன சின்ன கட்சிக்கெல்லாம் 1000 கோடி 1500 கோடி வாங்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம 36 லட்சம் வாக்கு சார், சேர்த்து கொடுங்க. சரி சீமான், நீங்களே ஒரு ரேட்டை சொல்லுங்க. உங்க கட்சிக்கான ரேட் என்னன்னு நீங்க சொல்லுங்க. சார் 3000 கோடி சார், மார்க்கெட் வர்த்து, கொடுத்தா கொடுங்க, கொடுக்காட்டியும் போங்க. என்னங்க சீமான ஒரே அடியா டபுள் மடங்கா கேக்குறீங்க? சரி 1600 வச்சுக்கலாம், விடுங்க. சார், நீங்க வந்ததுனாலதான் சார், அவரோட பினாமியா நீங்க வந்ததுனாலதான் 2800 கோடி ஒரே ரேட்டு, அது கீழே கம்மி பண்ண முடியாது சார்.
என்னங்க சீமான், நான் வேணா கேக்கட்டுங்களா? அதை விடுங்க, நீங்க போன் போட்டு கொடுங்க, நான் கேக்குறேன். சார், சீமான் ஏதோ உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு சார். குடுக்குறேங்க சார். ரஷ்யா எலெக்ஷன்ல எங்களோட மார்க்கெட்டு 3500 கோடி. அமெரிக்கா பிரசிடென்ட் எலெக்ஷன்ல 4000 கோடி தரேன்னு சொன்னாங்க. இந்தியாக்குள்ள நடக்கிற தமிழ்நாடு எலெக்ஷன் அப்படிங்கறதுனாலதான் 2800 கோடியோட நிக்கிறேன். இதுக்கு கம்மியாலாம் சார் பண்ணிடாதீங்க சார். மார்க்கெட் எல்லாம் ஒத்து வராது. எங்க மார்க்கெட் வேல்யூ எல்லாம் வேற லெவல்ல இருக்கு சார். என்னங்க சார்? சார் புரியலைங்க சார். எதுங்க சார்? விஜய்ங்களா? எலெக்ஷனா? சாமியா? விஜய் சாமியா? விஜய் சாமி இல்லையா? அப்புறம் விஜயலட்சுமியா? சார் 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 சார், என்ன சார் நீங்க? சும்மா சொன்னேன் சார். நான் சொன்னதெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ அதை கொடுங்க சார், நான் வாங்கிக்கிறேன் சார். சார் அவர்கிட்ட போன் கொடுத்துட்றேன் சார். எவ்வளவு வேணா நீங்க அமௌண்ட் சொல்லிக்கோங்க, கொடுத்தது வாங்கிட்டு போயிடுவேன் சார். சார் இந்தாங்க சார். சார் உங்ககிட்ட பேசணுமா? நான் உங்ககிட்ட தமாசுக்கு பேசுனது எல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க. இந்தாங்க, அவரு அமௌண்ட் சொல்லுவாரு, என்ன சொல்றாரோ அது கொடுத்துருங்க. அப்ப சொன்ன வார்த்தையே யூஸ் பண்ணா நீ கேட்டுக்கிற, அப்படித்தானே? ஏங்க இடுமாவனுங்கார்த்தி இந்த மாதிரி ஏதாவது பேரம் பேசுறாங்களா? ஒண்ணுமே புரியலடா. வாய திறந்தா பச்சை பச்சையா போய் பேசுறீங்க. எடப்பாடி பழனிசாமி உங்ககிட்ட பேரம் பேசுனது எங்க வச்சு பேசினாரு, யாரு முன்னாடி பேசினாரு, எவ்வளவு பேசினாரு, அத நீங்க பாத்தீங்களா? சரி, அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு ஓனரே இன்னொருத்தர் தான். அப்ப பேசுனது அவராதான் இருந்திருக்கணும். எங்க வச்சு பேசினாரு? இந்த பிகில் மேடைக்கு போனியா, அங்க வச்சு பேசினாரா? நீ உன் ஓனர் யாரு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கறது எல்லாத்துக்கும் பச்சையா தெளிவா தெரியுது. ஆனா நீ என்னடானா காமெடி பண்றத சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கிற. சரி விடுமா அவனங்கார்த்தி, பேரம் பேசினதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். சீரியஸான விஷயம் ஒண்ணு பேசலாமா? தம்பி சொல்றாரு, இது சித்தாந்தத்துக்கு இடையிலான போராமா. முடி வளர்ந்த அளவுக்கு மூளை வளரல. தம்பி அப்படிதான் பேசுவாரு. இங்க திராவிடம் என்பது ஒரு பித்தலாட்டம், தமிழர் என்பதுதான் சரி. இங்க திராவிடம்ங்கிற சொல் இருக்கு. இந்த திராவிடம்ங்கிற சொல்லே போலித்தனமானது, அது திட்டமிட்டு சொருகப்பட்டுச்சு அப்படின்னு இந்த கோட்பாட்டுக்கு ஒரு மாற்றான கோட்பாடாக, இந்த மண்ணின் மக்களின் கோட்பாடாக தமிழ் தேசியங்கிற கோட்பாடை வைக்கிறோம். பெரியார் இங்க இருக்கிற ஒரு மலையாளியையும், ஒரு தமிழனையும், ஒரு தெலுங்கனையும், ஒரு கன்னடனையும் திராவிடனாக மாத்தல அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா தெரியாதா? பெரியார் சாகரப்ப ஒரு வார்த்தையை சொல்லிதான் செத்திருப்பாரு. எனக்கு சாகரத்துல எந்த பயமும் இல்ல, உங்களை எல்லாம் இன்னும் சூத்திரனாவே விட்டுட்டு போறேனேங்கிறது என்னோட கவலை அப்படின்னு. சூத்திரன்னா என்னன்னு தெரியல. இந்த சாஸ்திரத்துல ஏதோ ஒரு மூலையில எழுதி வச்சதா சொன்னானே உங்க சீமான், அதுதான். பெரியார் வர்றதுக்கு முன்னாடி தமிழன் ஒருத்தனும் இங்க வாழல, எல்லாத்துக்கு பேரும் சூத்திரன். நீ வேணா செக் பண்ணி பாரு, எவனாவது தமிழன் வாழ்ந்திருக்கானான்னு. இந்த பிற்கால சோழர்கள்னு சொல்றீங்கல்ல, அவன்லாம் சத்திரியன். அவன் சமகாலத்துல வாழ்ந்த சேர, பாண்டியன் எல்லாருமே சத்திரியர்கள் தான். அப்ப அவங்களுக்கு கீழே வாழ்ந்த மக்களுக்கு பேரு சூத்திரர்கள். சூத்திரர்களா இங்க வாழ்ந்தவங்க யாரு அப்படிங்கிறது சீமானுக்கு நல்லா தெரியும். ஏங்க இடுமாவனம், உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த சூத்திரனுக்கு முதலா மறுக்கப்பட்டது கல்வி அல்ல, மரியாதை. மரியாதை இல்லாம குனிஞ்சே கடந்த அந்த சூத்திரங்கிட்டதான், டேய் உனக்கு சுயமரியாதை வேணும்னு சொன்னவர் தான் அண்டை பெரியார். நீ சுயமரியாதைக்காரனா உணர ஆரம்பிச்சுட்டனா நீ திராவிடன்னு நினைச்சுக்க. சூத்திரனா இருந்தவன் சுயமரியாதையோட மாறினவன் பேருதான் திராவிடன். சூத்திரர்களை சுயமரியாதைக்காரனா மாத்துன திராவிடர் அப்படிங்கிற பேரு மேல வர உன்னோட கோபம் சூத்திரன்கிற அந்த பேரு மேல உங்களுக்கு வரலையே. இன்னைக்கு மேல நின்று பேசுற சீமான நீங்க எல்லாம் பாக்குறீங்கல்ல, 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சீமான பாக்குறதே திட்டு. ஏன் தெரியுமா? சூத்திர பையன். சீமானோட தாத்தா இருக்காருல, அவரு யாகோப்னு பேரு மாத்திட்டாரு. ஆனா உண்மையா அவருக்கு வச்ச பேர் ஒண்ணு இருக்குல்ல, அவரு கடைசி வரைக்கும் அடிமையாவே குனிஞ்சேதான் கடந்தாரு. ஏன் யாக்கோபா மாறினாரு தெரியுமா? இந்த சூத்திர இழிவ சுமக்க முடியாம தான். சூத்திரங்கிற வார்த்தைய, அதோட வலிய யாருமே பேசாம ரொம்ப ரொம்ப கண்ணிங்கா யாரு நம்மளையெல்லாம் சூத்திரனாக்குனானோ அவங்கிட்டயே போய் காசை வாங்கிட்டு, அதாங்க அவங்க அண்ணன் போய் கடப்பாரை வாங்கிட்டு வந்தால, அவங்கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு 2000 கோடியப்பு வாங்கின காசுக்கு வஞ்சகம் இல்லாம சூத்திரங்கிற பேரே இல்லாத மாதிரியும் தமிழராமா எல்லாரையும் இவங்க தமிழரா தான் பாக்குறாங்களாமா.
திராவிடங்கிற பேரை சொன்னாலே உங்களுக்கு அப்படியே கம்பளி பூச்சி ஊடுற மாதிரி இருக்காமா. சூத்ரர்னு சொல்லுங்க, ப்ரௌட் சூத்ராஸ் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. ஏன் இடுபவனும் கார்த்தி, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு எங்களை நம்ப சொல்றீங்களா இல்ல நீங்க தான் நம்புறீங்களா? சூத்ரன்னா யாரு அப்படின்னு சீமானே எல்லா இடத்துலயும் பேசியிருக்கான். எவ்வளவு அடிமைப்பட்டானோ அவனே பேசியிருக்கான். இந்த எல்லாம் நீங்க சொல்ற அந்த வலையொலியில இருக்குது, எடுத்து போட்டு பாருங்க. இழிச்சு வாய்த்தனமா இருக்காத. அப்புறம் பொய் பேசுறப்ப கொஞ்சம் பொருந்துற மாதிரி பேசணும். இது சித்தாந்த போர் இல்ல தம்பி, உங்க சித்தப்பா பண்ற அக்க போரு. அவரு அதிமுக அடிமைனா நீங்க நாத்தாக்க அடிமை, இவ்வளவுதானே வித்தியாசம். இந்த லட்சணத்துல இவங்களுக்கு சித்தாந்த ரீதியான வெங்காயம் வரையாம். முதல்ல திராவிடம்னா என்ன அப்படின்னு சீமான் பேசின வீடியோவே இருக்குது, அத கேளுங்க. திராவிடம்னு உண்மைய பேசினப்ப சீமான் எப்படி இருந்தா, தமிழன் அப்படின்னு ஒரு பொய்யான புரட்ட பேசிட்டு இருக்கும் போது சீமான் எப்படி இருக்கான் அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கோங்க. நீ சொன்ன மாதிரிதான் 2000 கோடி அப்பு 2000 கோடி கேக்குறவன் சீமானா இருந்தா அவ்வளவுதாங்க. நீங்க புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.